பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன் கிரைஸ்ட் ஊழியத்தின் மூலியமாக, இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பதிலும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னோடு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்றார். இந்த வசனம் நமக்கு படித்ததுதான் ஏற்கனவே. தேவன் ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்ததுனால நான் உங்களோட அதை பகிர்ந்து கொள்ளுகிறேன். திருடனாலே மோஸ்ட்லி பிசாசை தான் குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம 3 காரியங்களை செய்யலாம் தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதுக்கு. அவனுடைய முதலாவது நோக்கமே பார்த்தீங்கன்னா நம்மை கிறிஸ்துவினிருந்து பிரிக்கிறது தான் அவனுடைய வேலை. அது யாரு கிறிஸ்துவோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்களோ, ஐக்கியமாக இருக்கிறாங்களோ அவங்கள அவன் முதலாவது அவன் பிரிக்கிறான். அதை பிரிக்கிறதுக்கு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, முதலாவது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று. ஃபர்ஸ்ட் மூணு ப்ராசஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவன் திருடுறான். எதை திருடுறான்னா, கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்துவின் மேல் இருக்கிற வாஞ்சை, வசனத்தை திருடுறான். அதாவது தேவ பிள்ளைகள் 2 காரியத்துல நம்ம நிறைந்திருக்கணும், ரொம்ப முக்கியம். ஒன்று தேவ பிரசனத்துல நிறைந்திருக்கணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேவ வசனத்தினால நிறைந்திருக்கணும். அப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த வசனத்தையும் தேவன் மேல் இருக்கிற அந்த பற்றுதல், வாஞ்சை, ஆண்டவர் சொல்றாருல, அவன் இடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை விடுவிக்க. அப்போ பிசாசு அவனுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு காரியம் கொஞ்சம் கொஞ்சமா திருடுறது. அப்ப திருடிட்டா என்ன பண்ணலாம், ஈஸியா கொன்னுட முடியும். சரியா? இங்க நம்ம ஆதாம் ஏவாள் நம்ம அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, முதலாவது தேவன் வார்த்தை என்ன, அதை சாப்பிடக்கூடாது. அந்த வார்த்தையை அவன் திருடுறான் ஏவாளுடைய இருதயத்திலிருந்து. அப்படிலாம் கிடையாது, தாராளமா சாப்பிடலாம் அப்படின்னு அந்த வார்த்தையை அவன் திருடுறதுனால அவன் என்ன செய்து ஈஸியா அவங்கள கொல்ல முடியும். அதாவது தேவனத்துல இருந்து அவங்கள பிரிக்க முடியும். 3வது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அழிக்கவும் வருகிறான். ஃபர்ஸ்ட் திருடுறது, அப்புறம் கொல்றது, அப்புறம் முற்றிலுமா அழிக்கிறது. அதாவது நம்மளை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான். அதான் அவனுடைய காரியம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் அடைவும் நான் வந்தேன். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு எதற்காக நமக்கு வந்தார் அப்படின்னா, நம்மளை எப்படியாவது போய் பரலோகத்துல சேர்க்கணும். அவருடைய முதல் வருகை பார்த்தீங்கன்னா, பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார். அதாவது கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் அல்ல, உலக ரட்சகர் எல்லாருக்காக அனுப்பினார். அதான் அது அவருடைய ஃபர்ஸ்ட் கமிங். ஆனா இப்போ 2வது தடவை வரப்போறாரு பாருங்களேன், 2வது வருகை. அது முக்கியமா நமக்கு, அதாவது நம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக தான். தம்மை ஏற்றுக்கொண்டு தம்மை அவர்கள் விசுவாசிக்கிறவர்களுக்காக தான் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் எப்படியாவது நம்ம போய் பரலோகத்துல போய் சேர்த்துடணும். ஏன்னா அங்கதான் நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபையின் வரமோ கிறிஸ்து இயேசுவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை பிதாவானவர் தன்னுடைய குமாரனுக்குள் வைத்திருக்கிறார் என்று 1 யோவான்ல கூட நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவர்கள் நமக்கு ஏன் கிறிஸ்துவ நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, தேவன் இந்த உலகத்துல மாத்திரம் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர் நம்மை அழைக்கவில்லை. மாறாக நம் கண்களை மூடினாலும் பரலோகத்துல நமக்கு ஒரு இடம் உண்டு என்ற நிச்சயத்தை தேவன் தருகிறார். அதனால்தான் பிசாசானவன் அவரிடமிருந்து எப்படியாவது பிரித்துடணும், எப்படியாவது வசனத்தை திருடிட்டா அவனால ஈஸியா கொன்னுட முடியும், அவனால ஈஸியா நம்மளை அழிச்சிட முடியும். இப்போ கொஞ்ச நாளா தேவ பிள்ளைகள் இடத்துல நான் பார்க்கிறேன், கொஞ்சம் அந்த ஒரு உற்சாகம், அந்த ஒரு தேவனத்துல இருந்த ஒரு பற்று, அந்த ஒரு வாஞ்சை, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையறதை நான் பார்க்கிறேன். அந்த முன்னாடி இருந்த அந்த ஒரு வாஞ்சை,
அதான் ஆண்டவரே சொல்றார், நீ ஆரம்பத்திலே கொண்டிருந்த ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பை நீ விட்டு விட்டாய். அப்ப அதை விட்டு விடுறப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசானவன் கர்ஜிக்கும் சிங்கம் போல நம்ம எப்போது விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி கொண்டு இருக்கிறான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, லூக்கா 9வது அதிகாரம் சொல்றாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இங்க ஆண்டவர் ஒரு 3 ப்ராசஸ் வைக்கிறார். நான் ஆண்டவரை பின்பற்றேன், ஆண்டவருக்காக நான் அது செய்யறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறத நம்ம செய்யறது இல்லை நிறைய விஷயத்துல. அதாவது அந்த 3 ப்ராசஸை நம்ம மேற்கொள்ளணும். அதாவது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். இதை எப்படி நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான். நான் சப்போஸ் ஜீசஸை ஃபாலோ பண்றேன் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும்னா 3 ப்ராசஸ் செய்யணும். தன்னைத்தானே வெறுத்து, டினை யோர் செல்ஃப், சிலுவையை எடுத்துக்கொண்டு, டேக் அப் த கிராஸ் அண்ட் ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட், அவரை பின்பற்றணும். 3 காரியங்கள். முதலாவது நம்ம சுயம், தன்னைத்தானே வெறுக்கிறது அப்படின்னா சுயத்தை வெறுக்கணும். சுயத்தை வெறுக்கும் போது நான் இல்லை, இனி நான் அல்ல, பவுல் சொல்றாருல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அப்ப கிறிஸ்து என்னிலே வாழும்போது திருடனுக்கு அங்க வர்றதுக்கான வேலையே கிடையாது. அவன் வந்தா தானே அவன் திருட முடியும். கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு, நான் செத்துட்டேன், நான் மரித்து விட்டேன், இனி நான் அல்ல. தன்னைத்தானே வெறுக்கிறது. 2வது சிலுவையை சுமக்க, என்னுடைய சிலுவையை நான் சுமக்கணும். கிறிஸ்து சிலுவை அவர் சுமந்துட்டார். எனக்குன்னு ஒரு சிலுவை இருக்கு, உங்களுக்கும் ஒரு சிலுவை இருக்கு, அதை நான் தான் சுமக்கணும். அதை எங்க சுமக்கணும்னா பின்னால தூக்கி போட்டு சுமக்கணும். இதை தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வேண்டாம் பிரதர் எனக்கு அப்படின்றாங்க. அது எனக்கு வேண்டாம். அன்பான சகோதரனே சகோதரியே, நான் இன்றைக்கு ஒன்று சொல்லட்டும். நீங்க தேவனுடையவர்களா இருக்கணும், கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னா நமக்கு சில பாடுகள் உண்டு. அவரோடு நம்ம பாடுகளை சகிப்போம் என்றால் அவருடைய மகிமையிலும் நம்ம பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம் என்று வேதம் சொல்லுது. ஆனா கொஞ்ச காலம்தான் நமக்கு முந்தினவர்கள், நமக்கு பரிசுத்தவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பட்ட பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் நம்மளை நல்லா அவங்க விதைச்சி கண்ணீரோட விதைச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா நம்ம இருக்கிறோம். அன்பான தேவ ஜனமே, உன்னுடைய சிலுவை நம்ம சுமந்துதான் ஆகும். நான் அதுலேருந்து எனக்கு வேணாம், நான் ஓடி போயிடுவேன், இது எனக்கு வேணாம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, நீ இந்த சிலுவையை சுமக்கிறதுனால உனக்கு அது நல்லது, அதன் மூலியமா தான் நான் கற்றுக் கொடுப்பேன் இல்லையா? அப்போ அநேக உபத்திரவங்களினால்தான் ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அது பாடுகளை சகிப்பது நமக்கு நல்லது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்போ மாம்சத்துல அவர் பாடுபட்டார், நம்மளும் பாடுபட அவர் நம்மை அழைக்கிறார். கொஞ்ச காலம்தான். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அந்த பாடு அனுபவிக்கிறவர்களை, சிலுவையை சுமக்கிறவர்களை, தங்களையே வெறுத்து கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தவர்களை தேவன் சீக்கிரமாய் வந்து அழைத்து செல்ல அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆனபடினால் இனி திருடன் உங்களிடத்துல திருடபடி, உங்களை கொன்று விடாதபடி, உங்களை அழித்து விடாதபடி நீங்கள் என்ன செய்யணுமா? நான் என்ன செய்யணுமா? என்னை நானே வெறுக்கணும், அவர் பெருகவும் நான் சிறுகவும். அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். அப்ப கிறிஸ்து நம்மளே எழுந்துட்டார் அப்படின்னா நம்ம அவருக்குள்ள நம்ம அடங்கணும். அடிக்கடி நான் ஜெபம் பண்றது அதுதான். ஆண்டவரே, மற்றவனுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடி என்னை நானே என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அவருடைய ஆவிக்குள் என்னுடைய ஆவி அடங்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அடங்கும் போதுதான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார், அவர் நம்மளே எழும்புவார், அவர் நம்மளே உயருவார். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, ஆகையால் திருடன் இனி உங்களை திருடாதபடி, அழிக்காதபடி, கொள்ளாதபடி ஜாக்கிரதையா இருங்கள். அனுதினமும் உங்களையே நீங்கள் வெறுத்து, உங்கள் கோபங்கள், தாபங்கள், எரிச்சல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்துல வைத்து அதெல்லாம் வெறுத்து நீங்க ஒதுக்கும் போது தேவ சிந்தை, தேவனுடைய
அந்த பாடுகளின் சிந்தை நமக்கும் வரும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மிலும் ஆழக்கடவர். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.